ஈன்றாய் போற்றி பிறர் பயமாக பெரியோய் போற்றி பேரின்ப பெருக்காய் பொலித்தாய் போற்றி பேருள் கடலாம் பொருளே போற்றி முடிவிலா ஆற்றல் உடையாய் போற்றி மூவுலா செல்வம் தருவாய் போற்றி ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி ஓம் எனும் பொருளாய் உன்னோய் போற்றி. தமிழ்நாடு பிராமண சங்கம் பருத்திப்பட்டு கிளை திருவள்ளூர் மாவட்டம் சார்பில் திருவிளக்கு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு பிராமணர் சங்கம் பருத்திப்பட்டு கிளை திருவள்ளூர் மாவட்டம் சார்பில் பருத்திப்பட்டு அர்ச்சனா மகாலில் திருவிளக்கு பூஜை ஸ்ரீமதி டி ராதா அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இந்த திருவிளக்கு பூஜையில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஸ்ரீமதி வைதேகி விஜயராகவன், ஸ்ரீமதி ஜெயந்தி பிச்சை, ஸ்ரீமதி ஆர் விஜயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையின் சிறப்பு பற்றி எடுத்துரைத்தனர். மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த பருத்திப்பட்டு கிளை தலைவர் ஸ்ரீமதி வித்யா ஜெகநாதன் மற்றும் ஸ்ரீமதி சாரநாயகி சிவராமன் ஆகியோர் கூறியதாவது: இந்த திருவிளக்கு பூஜை தமிழ்நாடு பிராமணர் சங்கம் பருத்திப்பட்டு கிளை சார்பில் தொடர்ந்து 2ஆம் ஆண்டாக 300 சுமங்கலிகள் ஒன்று சேர்ந்து பூஜை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தனர். மேலும் இந்த திருவிளக்கு பூஜையில் மொத்தம் 500 நபர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு பிராமண சங்கத்தின் மற்ற கிளைகளில் இருந்தும் சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு இந்த திருவிளக்கு பூஜை நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கினர். இந்த திருவிளக்கு பூஜை எப்போதும் பல நல்ல காரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என்றும் அது மட்டுமல்லாது செல்வமும் சௌபாக்கியமும் நிறைந்திருக்கும் என தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் மாநில பொருளாளர் ஆர் நரசிம்மன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த திருவிளக்கு பூஜை நடைபெறுவதற்கு முழு மூச்சியாக செயல்பட்ட ஸ்ரீமதி வித்யா ஜெகநாதன், சாரநாயகி சிவராமன், பத்மினி ஸ்ரீராமன், வசந்தி கிருஷ்ணமூர்த்தி, வேதவள்ளி பார்த்தசாரதி, காயத்ரி சீனிவாசன், மைதிலி பாலாஜி, வைஷ்ணவி ஆனந்த் உள்ளிட்ட அனைவருக்கும் பருத்திப்பட்டு கிளை தலைவர் ஸ்ரீமதி வித்யா ஜெகநாதன் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்தினார். மேலும் இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அவரோட கணவர் பேரு, உங்க பேரு. ஓம் பிரசாதாய நமஹ, ஓம் பிரபாயே நமஹ, ஓம் சந்திரபதராய நமஹ, ஓம் சந்திராய நமஹ, ஓம் சந்திரசோதரன். ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி சீதனாய நமஹ, ஓம் ஆக்லாசனமந்தின்னே நமஹ, ஓம் முஷ்டின்னே நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் சிவகரிண்யே நமஹ, ஓம் சித்தாய நமஹ, ஓம் விமலாய நமஹ, ஓம் விஸ்வதரன்னே நமஹ, ஓம் புஷ்டின்னே நமஹ, ஓம் தாரித்ரநாசின்னே நமஹ, ஓம் பிரீத்திபுஷ்டகரண்யே நமஹ, ஓம் சாந்தாய நமஹ, ஓம் சுக்லமால்யாம்பிரதராய நமஹ, ஓம் ஸ்ரீத்யே நமஹ, ஓம் பாஸ்கர்யே நமஹ, ஓம் பெல்வநிலையாய் இன்பம் அருளும் எந்தாய் போற்றி. நாம்போலும் சரஸ்வதே நாளிம்பல நைவேத்யம் தேவதேவனீயோத்யாம் மாதா பிரக்ஷாணோத்யாம் சுத்தாத்மனீந்திரம் பூமியோசமாயித்யம் நாகரம் தேசூர சொன்னசோமியம் தாம்பூலம் சமர்ப்பயாமி நமஹித்யர்த்தம் நேத்ரஹன்யகாமி. பூஜிப்போம் உன்னை தருவாய் நமஸ்காரம், பத்மபீட தேவி நமஸ்காரம். எல்லோரும் ஒத்துழைத்த சாரநாயகி
அழகி சிவராமன். பிரசன்ட்லி பிசிக்கலாவும் வந்து நிறைய ஒத்துழைப்பு பண்ணுவாங்க. சந்தானம் வலிவு துணிவு திருவள்ளூர் மாவட்டம் பருத்திப்பட்டு கிளை சார்பாக தமிழ்நாடு பிராமண சங்கத்தின் 2வது திருவிளக்கு பூஜை இன்று வெகு சிறப்பாக நடந்தது. இந்த திருவிளக்கு பூஜையில் சுமார் 300 சுமங்கலிகள் ஒன்று சேர்ந்து பூஜை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுடன் சுமார் 200 பேராக மொத்தம் 500 பேர் இந்த பூஜையில் கலந்து கொண்டு அவரவர் பிரார்த்தனைகளை நன்றாக பிரார்த்தித்து கொண்டு இந்த பூஜை வெகு சிறப்பாக நடந்தது. மற்ற கிளைகளிலிருந்து வந்து எங்களுக்கு சகோதர சகோதரிகளாக இந்த திருவிளக்கு பூஜை நல்ல முறையில் சிறப்பாக நடத்துவதற்கு பெரிதும் உதவி செய்தார்கள். அழகி சிவராமன், பருத்திப்பட்டோட தாம்பராஸில் ஜெனரல் செக்ரட்டரி. இது 2வது வருஷம் திருவிளக்கு பூஜை. போன வருஷம் பருத்திப்பட்டு பெருமாள் கோவிலில் பண்ணோம். சில காரணத்தினால இந்த வருஷம் இங்கே பண்ணுறோம். 300 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணால், அது இல்லாமல் 200 பேர் ஆற்றுலேருந்து வந்து கீழே எல்இடி டிவியில் இவாளை பூஜை பண்ணவாளை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்தா, இதுக்கு எங்கள் ஊர் மக்களோட இது இல்லாமல் வெளியிலேருந்தும் நிறைய பேர் மற்ற பிரான்ச்சஸ்லேருந்தும் சகோதர சகோதரிகள் வந்து எங்களுக்கு பேருதவி பண்ணா. எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி. 2வது, நாங்கள் இந்த எல்லா பிரார்த்தனையும் வச்சுருக்கோம். ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் எல்லா இந்துக்களையும் ஒன்றா கூட்டி சாதாரணமாக ஜோதிஸ்வரூபமாக தெய்வத்தை பார்க்குறோம். வழக்கை ஏற்றி அந்த இடத்துல ஒரு வைப்பு, நல்ல பாசிட்டிவ் வைப்பு வந்தது. எல்லாரும் மணி அடிக்கும்போது கற்பூரம் ஏற்றும் போது எல்லாரும் ஒவ்வொரு பிரார்த்தனை, அவளுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும், நோய் நொடி சரியாகணும், நன்னா படிக்கணும், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், அது மாதிரி எல்லா பிரார்த்தனையும் ஒத்தத்தரோடு தான் நடந்தது. எங்களோட இந்த இயக்கத்தை வந்து எல்லாரும் லேடிஸாகவே இருக்கிறனால, பிங்கி பிரான்ச்சுன்னு இருக்கிறனால எல்லா ஆஃபீஸ் பேரர்ஸும் லேடிஸாக இருக்கிறனால எங்களோட நோக்கங்களும் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. அடுத்த வருஷம் இன்னும் நல்ல காரியங்கள் பண்ணணுங்கிறது தான். ஏன்னா ஒரு தாய்மாராக இருக்கிறனால ஒரு தாயோட எண்ணம் என்னென்ன இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். எங்கள் ஊர் குழந்தைகளுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது ஒரு பிரார்த்தனை இருக்குது. அதை தேவியாகவே வந்து எங்களோட கோவிலில் இருக்கிற பெருந்தேவி தாயார் நிறைவேற்றி கொடுப்பாங்கிறத நம்பிக்கை இருக்குது எனக்கு. பழங்காலம் தொட்டே தெய்வத்தை ஜோதி ஸ்வரூபமாக பார்க்கறது வழக்கம். அதுலேயும் பெண்கள் சுமங்கலிகள் விளக்கு பூஜை பண்ணுறது இன்றைக்கி புதுசு இல்லை, பாரம்பரியமாக எல்லார் வீட்லேயும் இருக்குது. அதில் முக்கியமாக ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை, அதில் 3வது வெள்ளிக்கிழமைங்கிறது சம்திங் ஸ்பெஷல். 1st and 3rd அதில் 300 சுமங்கலிகள் ஒரு இடத்துல கூடி சேர்ந்து ஒருமித்த ஒரு எண்ணத்தோட வைப்பு, எல்லா பாசிட்டிவ் வைப்பு ஒன்றா சேரும்போது, ஒரு வைப்பு இருக்கும்போதே நல்லது இருக்கும்போது 300 வைப்பு ஒன்றா சேர்ந்து பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல காரியம்தான். அது ஒரு நல்ல இடத்துல பண்ணோம். எல்லாருடைய உதவியும் எங்களுக்கு கிடச்சிது. நான் மிக சிறப்பாக நடந்துருதுன்னு நினைக்கிறேன். நான் என்னவா இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க 250 ரூபா பணம் கட்டினாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த பொருள் வந்து 300 ரூபாய்க்கு உண்டான பொருள். அது இல்லாமல் இந்த சத்திர செலவு, எல்இடி டெலிவிஷன் வச்சு கீழே பார்க்க வேண்டிய செலவு, தண்ணியிலேருந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்து பிரசாதம் 4 பிரசாதம் கொடுத்துருக்கோம். அதை மாதிரி அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து உதவி பண்ணது நிறைய இருக்கப்பட்டாங்க. நல்ல பேரன்பு, அதாவது கையில் கம்மியாக இருந்தால் கூட ஒரு நல்ல காரியத்துக்கு கொடுக்கணும்னு சொல்ல ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க கொடுத்ததுனால யாரையுமே நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும்னு நாங்கள் கம்பல் பண்ணலை. அந்த மாதிரி கொடுத்ததை இந்த இருக்கவங்கிட்டேருந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்த ஸ்டெப் போகணும். புஷ்பத்துலேருந்து, எண்ணெயிலேருந்து, திரி, கற்பூரம், சந்தனம், குங்கும டப்பா, நல்ல வசதியான மஞ்சள், அது இல்லாமல் திருமங்கல்ய சரடு, மருதாணி, மங்கள சின்னமான மருதாணி கோன்லேருந்து, குண்டு மஞ்சள்லேருந்து அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் விஷ்ணு சகசரநாமங்கிற புஸ்தகத்தை ஒருத்தர் எங்களுக்கு திடம்னு பிரிண்ட் பண்ணி கொடுத்தார். அது சாதாரணமாக சொல்ல தெரியலன்னா கூட அதை பார்த்து படித்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்துடும். இப்போ டிவி எல்லார் வீட்லேயுமே டிவி போடுறாங்க, அதில் சகசரநாமம் போடுறாங்க, லலிதா சாஸ்திரநாமம், அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இன்னமும் எங்களோட என்னென்னா அடுத்த ஸ்டெப் ஸ்லோகங்கள் நிறைய எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், பாட்டு சொல்லிக் கொடுக்கணும், கலைகள் சொல்லிக் கொடுக்கணும், இந்து மதத்தை மேலே கொண்டு வரணும் அடுத்த ஸ்டெப்புங்கிறதா எங்களுடைய அடித்தளமான எண்ணம். அதுதான். பிராமணர் சங்கம் பருத்திப்பட்டு கிளை தங்களை எல்லாம் அன்புடன் வரவேற்கிறது. இன்று இந்த திருவிளக்கு பூஜைக்கு தமிழ்நாடு பிராமணர் சங்கம்
பருத்திப்பட்டு கிளை தங்களை எல்லாம் அன்புடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. மேலும் நமது வழிகாட்டியும் மாநில பொருளாளருமான பிராமண சேவா விபூஷன் ஸ்ரீ ஆர் நரசிம்மன் அவர்களையும், திருவள்ளூர் மாவட்ட தலைவர் பிராமண சேவா விபூஷன் ஸ்ரீ எம் கே ஸ்ரீனிவாசன் அவர்களையும், மாநில கொள்கை தரப்பு செயலாளர் பிராமண சேவா விபூஷன் ஸ்ரீ கே ராமநாதன் ஐயர் அவர்களையும், மாநில மற்றும் மாவட்ட ஆலோசகர் பிராமண சேவா விபூஷன் ஸ்ரீ வி கே என் எஸ் காளீஸ்வரன் அவர்களையும், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பிராமண சேவா பூஷன் ஸ்ரீமதி டி ராதா அவர்களையும் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட கிளை தலைவர்கள், மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். விளக்கு என்பது வெறும் ஒளியை மட்டும் தருவதில்லை. அது அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு, செல்வம், ஆரோக்கியம் மற்றும் அமைதியை நம் வாழ்வில் பரப்பும் தெய்வீக சின்னமாகும். திருவிளக்கு பூஜை செய்வதன் மூலம் வீட்டில் செல்வமும் செழிப்பும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. விளக்கு பூஜையானது மங்களம் நிறைந்த வாழ்க்கையை தரும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. ஆகையால் அனைவரும் திருவிளக்கு பூஜையில் கலந்து தாயார் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான சக்தி. இந்த திருவிளக்கு பூஜையை கடவுளின் திருவருளுடன் இனிதே தொடங்கும் வகையில் ஸ்ரீ ஸ்ரீலக்ஷ்மி ஜெகநாதன் ஒரு இனிய பக்தி பாடலை வழங்க உள்ளார். ஓம் சுரப்யே நமஹ, ஓம் பரமாத்மிகாயே நமஹ, ஓம் வாசே நமஹ, ஓம் பத்மாலயாயே நமஹ, ஓம் பத்மாயே நமஹ, ஓம் சுசே நமஹ, ஓம் ஸ்பதாயே நமஹ, சீதனாய நமஹ, ஓம் ஆக்லாசனவந்தின்னே நமஹ, ஓம் முஷ்டின்னே நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் சிவகரிண்யே நமஹ, ஓம் சித்தாய நமஹ, ஓம் விமலாய நமஹ, ஓம் விஸ்வதரந்தே நமஹ, ஓம் புஷ்டின்னே நமஹ, ஓம் தாரித்ரநாசின்னே நமஹ, ஓம் प्रीतिपुष्टकरण्ये नमः, ओम शांताय नमः, ओम शुक्लमाल्याम्बरधराय नमः, ओम श्रीत्ये नमः, ओम भास्कर्ये नमः, ओम बिल्वनिलयाय।